இப்போ நீங்கள் பார்த்தது நான் ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண வீடியோ தான். இது மாதிரி உங்களாலே வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ரீயாக வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொள்ள முடியும். இப்போ இருக்கிற ஏஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வீடியோ ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பே பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 2 டூல்ஸுமே, இந்த 2 வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வருமா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த 2 ஏஐ என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவென் ஏஐ. இதில் எப்படி நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். குவென் ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏஐ உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை குவென் ஸ்டுடியோன்னு சொல்லி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். இது போனோடனே பார்த்தீங்கன்னா சைன்அப் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்ஸ் நீங்கள் லொகின் பண்ணதுக்கு பிறகு உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது பார்க்கும்போது அப்படியே ChatGPT மாதிரியே இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ண போறீங்க. நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இதில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இமேஜுமே நீங்கள் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கிரியேட் இமேஜை கொடுத்து இதில் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அட் கொடுத்து இந்த கிரியேட் வீடியோ கொடுக்க போகிறேன். இதிலே நீங்கள் வந்து இமேஜ் யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் ஒரு இமேஜை ஒன்றை யூஸ் அட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வீடியோ ஆக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து இதில் இந்த அட் ஐக்கான் இருக்கு தானே, இதை கிளிக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் இது உங்களுக்கு மேலே போகிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோலோட மைனஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களான்னா உங்களுக்கு இந்த ஃபுல் பேஜுமே ஜூம் அவுட் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த அப்லோட் அட்டாச்மெண்ட்டை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி இமேஜ்லேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் இமேஜ் இல்லாமல் ஒரு ப்ராம்ப்டை போட்டு ப்ராம்ப்ட்லேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ராம்ப்டை நாங்கள் என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ண பிறகு இதில் நான் வந்து இந்த என்டர் ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணேன்டா எனக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த குவென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிமிட்டடான வீடியோஸ் தான் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் சொல்கிறது ஒரு யூஸருக்குன்னு சொல்லி இல்லை, ஓவராலாக எல்லாருக்குமே சேர்த்து இது ஒரு நாளைக்கு இவ்வளவு வீடியோஸ் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் இருக்கும் போல் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக அதாவது நீங்கள் நைட் மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது, லிமிட் ரீச் ஆகிட்டுன்னு சொல்லும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் மார்னிங்லேயே நீங்கள் வந்து வீடியோஸை ஜென்ரேட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோ. கூகுள் ஃப்ளோன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃப்ளோட பேஜுக்குள்ளே போகும். இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் வித் ஃப்ளோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் திரும்ப நாங்கள் கிரியேட் வித் ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்தோம்னா கிரியேட் பண்ணுற பேஜ் வரும். அதுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மெயிலை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். இதில் போயிட்டு நீங்கள் நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த பிறகு இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளவும் முடியும், வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இமேஜில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை வீடியோக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நீங்கள் வந்து எந்த ரேஷியோவில் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கு பிறகு எத்தனை அவுட்புட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு அவுட்புட் தான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு அவுட்புட் போதும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து லிமிட்டடான வீடியோஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணலாம்ன்றதால நீங்களும் வந்து வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த ஒன் டே கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்க. 2-3 அவுட்புட் தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் எடிட் பண்ணுறது உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்குது. வேணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் இமேஜ் நாங்கள் ஆட் பண்ணலாம், எண்ட் இமேஜும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி எண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி இதில் நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் கேட்ட மாதிரி அதில் வரும். நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட்டாக ஏதாவது சீன்ஸ் ரெடி பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு படம் மாதிரி ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னும் போது இந்த கூகுள் ஃப்ளோ உங்களுக்கு வந்து சூட்டபிளான ஏரியா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடிட் பண்ணிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் லாஸ்ட் இமேஜ் கொடுத்து அப்படியே ஒரு சீனாக நீங்கள் மேக் பண்ணிகிட்டே போகலாம். நான் வந்து இப்போ இந்த இமேஜுமே ஆட் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அரவை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஏஐயுமே உங்களுக்கு 100% ஃப்ரீ தான். ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது. 2லேயுமே நீங்கள் 10 வீடியோ தான் ஜென்ரேட் பண்ணலாம். 2 ஏஐயில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட எத்தனை மெயில் ஐடிஸ் இருக்குதோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 100 வீடியோ வேணும், உங்களுக்கு 10 மெயில் ஐடி இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டம் அக்கௌண்ட், சின்ன ஓட்டம் அக்கௌண்ட் வரும். குவென்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஓட்டமாக்குமே வராது. 2 ஏஐயுமே வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டுது. நான் உங்களுக்கு வந்து 2 வீடியோ ப்ளே பண்ணுறேன், பார்த்துட்டு எந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். This is perfect. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கில் வீடியோ வேணுமா இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அப்போ தான் அடுத்தடுத்ததாக போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். நன்றி.